மாணிக்கம் தாகூர் ஏதோ தன்னை ஒரு மிகப்பெரிய தலைவர் என்று நினைத்துக் கொண்டு பேசுகிறார். உண்மையிலேயே விஜய்க்கு சவால் விடுக்கிறார், தாவேகாவினரை மிரட்டுகிறார் மாணிக்கம் தாகூர் என்றுதான் நான் பார்க்கிறேன். ராகுல் காந்தியை பிரதமர் என்று முன்மொழிய வேண்டும், இந்தியா கூட்டணிக்கு விஜய் வர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்த காலம் போய் தாவேகா எங்க கூட்டணியில இல்ல, இந்தியா கூட்டணியில நாங்க மட்டும்தான் இருக்கோம், அவங்களுக்கு எம்பியே இல்லைன்னு கிண்டல் பண்ற வேலையை இப்ப செய்ய தொடங்கிட்டாரு. நாங்க தான் காப்பாத்தி விட்டோம் அந்த அரசை. இல்லன்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆயிருப்பாருன்னா விஜய முழுக்க முழுக்க டேமேஜ் பண்றாரு மாணிக்கம் தாகூர். காங்கிரஸ் தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு சார். தாவேகா இப்ப காங்கிரஸ் எப்படி எதிர்கொள்ள போகுது அப்படிங்கிறது தான் கேள்வி. பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைப்பாவை தான் தாவேகா அரசு என்பதை மார்க்சிஸ்டுகள் கூட யூகிக்கலையா, அல்லது மார்க்சிஸ்டுகள் யூகித்து விட்டும் வேறு வழி இல்லாமல் அவர்கள் அந்த நிலைப்பாட்டை எடுத்தார்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இல்ல, மொத்தத்தில் இது ஒரு பொருந்தாத கூட்டணி சார். கொள்கை ரீதியாகவும் பயணிக்க முடியாது, அரசியல் ரீதியாகவும் இவர்களோடு பயணிக்க முடியாது, நிலைப்பாடுகளின் வழியும் இவர்களோடு பயணிக்க முடியாது என்கிற நிலைமை தான். ஆனா இதுல என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்ணன் திருமாவும் இதுல பெரிய அளவுல பாதிக்கப்பட்டு விட்டார். அண்ணன் ஸ்டாலினுக்கு அந்த இரக்க குணம் இருந்து காங்கிரஸை சேர்த்துக் கொள்ளலாம் என்று நினைத்தால் கூட உதயநிதி ஸ்டாலின் அதை ஒருபோதும் ஏற்க மாட்டார். ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் திராவிட வெற்றி கழகத்துடைய முதன்மை செயலாளர் திரு வல்லம் பசீர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவு வந்த பிறகு திமுக கூட்டணியில் இருந்த சில கட்சிகள் தாவேகா கூட்டணிக்கு போனாங்க. அப்படி அந்த கூட்டணி மாறிய காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய நிலைமை என்பது தற்போது பரிதாப நிலையில் இருப்பதை காட்டுவதாக செய்திகளில் பார்க்க முடியுது. முதல்ல காங்கிரஸ்லேருந்தே துவங்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் தேர்தல் முடிவு வந்த முதல் ஆளாக தாவேகா பக்கம் போனவங்க அவங்க தான். ஆரம்பத்தில் இந்தியா கூட்டணிக்கு வர வேண்டும், ராகுல் காந்தியை பிரதமராக முன்மொழிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களுடைய கட்சிக்கு தொடர்ச்சியாக கோரிக்கைகளை மாணிக்கம் தாக்கூர் ரொம்ப ஆர்வமாக வச்சுக்கிட்டே இருந்தார். அதன் பின்பு பார்த்தீங்கன்னா விஜய் தான் பிரதமர், ராகுல்லாம் பிரதமராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒவ்வொரு அமைச்சர்களும் பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் அமைச்சர்கள் பேசுவதை மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் தொண்டர்கள் என்னையும் தான் பிரதமர்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம கடந்து போயிடணுங்க, இது ஒரு சீரியஸாக எடுத்துக்கிற வேணான்னு சொல்லியிருந்தார். இப்போ மீண்டும் அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவர்கள் விஜய் தான் பிரதமர் அப்படின்னு சொல்லி அறிவித்து விட்டார். இப்படி அறிவித்த உடனே இது குறித்து மாணிக்கம் தாக்கூர்கிட்ட கேட்கும்போது ரசிக மனநிலையிலே அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னும் ரசிக மனநிலை தான் இருக்கிறாங்க, நாங்கள் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி நேற்றைக்கு சொன்னவர் இன்னைக்கு காலையில் இன்னொரு அடியாக என்ன சொல்லிட்டாருன்னா, இந்தியா கூட்டணியிலே தாவேகா இல்லவே இல்லை, ஒரு எம்பியே இல்லாத கட்சியை எப்படி இந்தியா கூட்டணியில் சேர்க்க முடியும், அவங்கள பொறுத்த வரைக்கும் நாங்கள் தான் அவங்கள முதலமைச்சர் ஆக்கினதே, அவங்க அமைச்சராக இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் ராகுல் காந்தி தான், ராகுல் காந்தி மட்டும் இல்லை அப்படின்னா இன்னைக்கு தாவேகா ஆட்சிக்கே வந்திருக்காது, அமித்ஷா சுக்குநூறாக கட்சியை உடைச்சிருப்பாருன்னு சொல்லி சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? நண்டு கொளுத்தால் வலையில் தங்காது என்று கிராமப்புறத்திலே சொல்வார்கள். நண்டு கொளுத்து விட்டது, அது வலையில் தங்கம் இருக்கிறது, அவ்வளவுதான். காங்கிரஸ் கட்சியினுடைய பாணியே இதுதான். காரியமாகிற வரை காலை பிடிப்பது, காரியம் முடிந்தவுடன் காலை வாருவது. இது காங்கிரசினுடைய ஜீன், அதனுடைய இரத்தத்திலேயே கலந்தது. தொடர்ச்சியாக இப்படித்தான் செய்து கொண்டே இருப்பார்கள். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அமைய பெற்ற காலத்தில் கலைஞருடைய கால்களை பிடித்தார்கள். அதன் பிறகு ஈழத்தமிழர் விவகாரத்தில் கலைஞருக்கே அவர்கள் விபூதி அடித்து விட்டு சென்றார்கள் என்கிற வரலாற்றை எல்லாம் நாம் சமீபத்திலே தான் கடந்து வந்தோம். ரொம்ப நாள்லாம் இல்லை, 20 வருஷத்துக்குள்ள நடந்த கதை இதெல்லாம். அப்போ இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அணியில் அங்கம் வகிக்கிற போது அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களை எப்படி நடத்தியது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக அறிவார்கள். அந்த 2G ஸ்பெக்ட்ரம் கேஸ் வந்த உடனே ஏதோ திமுக ஒரு மிகப்பெரிய ஊழலை செய்தது போல பாரதிய ஜனதாவை தாண்டி காங்கிரஸ் கட்சி தான் தாண்டி குதித்தது. மாடியிலே சிபிஐ விசாரணை, கீழே தொகுதி பங்கீடு, காங்கிரஸ் கட்சியினுடைய தகுதிக்கு மீறிய இடங்களை அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து பெற்றுக்கொண்டார்கள். அதன் விளைவாகவே திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சி வாய்ப்பை இழந்தது 2011 தேர்தல்ல. இப்படி வாய்ப்பு கொடுக்கிற வரை ஒரு நிலைப்பாடும், வாய்ப்பு கிடைத்ததற்கு பிறகு ஒரு நிலைப்பாடும் எடுப்பது காங்கிரஸ் கட்சியினுடைய பாணி. அந்த பாணியை தான் இப்போது காங்கிரஸ் கட்சி விடாமல் பின்பற்றி வருகிறது. இது காங்கிரஸ் கட்சியினுடைய பாரம்பரியத்தில் வந்தது. அதை விட கூடுதலாக மாணிக்கம் தாகூர் ஏதோ தன்னை ஒரு மிகப்பெரிய தலைவர் என்று நினைத்து கொண்டு பேசுகிறார். ஒரு பக்குவம் இல்லாத பேச்சுதான்.
உண்மையிலேயே விஜய்க்கு சவால் விடுக்கிறார், தாவேகாவினரை மிரட்டுகிறார் மாணிக்கம் தாக்கூர் என்றுதான் நான் பார்க்கிறேன். அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய கேள்வியில நீங்க ரொம்ப அழகா ஒரு செய்தியை சொன்னீங்க. ராகுல் காந்தியை பிரதமர் என்று முன்மொழிய வேண்டும், இந்தியா கூட்டணிக்கு விஜய் வர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்த காலம் போய், தாவேகா எங்க கூட்டணியில இல்ல, இந்தியா கூட்டணியில நாங்க மட்டும்தான் இருக்கோம், அவங்களுக்கு எம்பியே இல்லைன்னு கிண்டல் பண்ற வேலையை இப்ப செய்ய தொடங்கிட்டாரு. இதை விட இன்னொரு கூடுதலான செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, நாங்க மட்டும் ஆதரவு தெரிவிக்கலைன்னா 106 இடங்கள் மட்டும்தான் உங்களுக்கு கிடைச்சிருந்தது, நீங்க ஆட்சியை அமைச்சிருக்க முடியாது அப்படின்றாரு. காங்கிரஸ் கட்சிக்கு என்ன ஒரு 65 இடங்கள் இருக்குமா தமிழ்நாட்டுல? காங்கிரஸ் கட்சிக்கு இருப்பதோ 4 இடங்கள் தான். அதுல 2 அமைச்சரவையில வந்துருச்சு, 2 மட்டும்தான் பாக்கி இருக்கு. அப்ப 4க்கு 2ன்னா 50% அமைச்சரவை வாய்ப்பை தாவேகா அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது. அந்த நன்றி உணர்வு கொஞ்சமாவது காங்கிரஸ் கட்சிக்கு இருக்குமானா, காங்கிரசுக்கு நன்றி என்றால் என்னவென்றே தெரியாது. கிலோ என்ன விலை எங்க விக்குதுன்னு கூட கேட்க மாட்டாங்க, அதை பத்தி சிந்திக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ் கட்சி. அதுல இன்னொரு கூடுதலான தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, எம்பியே இல்லைன்றார்ல, எம்பி இல்லாம போனதுக்கு காரணமே காங்கிரஸ் தான். தாவேகா ஆட்சி அமைந்ததற்கு பிறகு தாவேகாவுக்கு கிடைக்க வேண்டிய அந்த மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை பிரவீன் சக்கரவர்த்திக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுப்பட்டு காங்கிரஸ் கட்சி பெற்றதனுடைய விளைவாகத்தான் தாவேகா என்கிற ஆளுங்கட்சிக்கு ஒன்றிய அரசோடு இணக்கமாக போவதற்கோ அல்லது ஒன்றிய அரசை எதிர்ப்பதற்கோ ஒரு வாய்ப்பு முழுமையாக அமையாமல் போனது, நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் இல்லாமல் போனதற்கு மிக முக்கியமான காரணம் காங்கிரஸ் கட்சி தான். அத காங்கிரஸ் கட்சி உணரணும்ல, தாவேகா உணர தேவையில்லை. தாவேகா ஒரு மிகப்பெரிய தவறு செஞ்சிருச்சு. என்னுடைய நினைவு சரியா இருந்தா ஒப்பீனியன் தமிழ்ல தான் நான் உங்ககிட்ட தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். தங்க தாம்பூலத்தில் வைத்திருக்கிற வாய்ப்பு காலம், அதை காங்கிரஸ் கட்சிக்கு தாரை வார்க்கிறார் விஜய் என்று நான் சொன்னேன். உண்மையிலேயே தாரை வார்த்ததனுடைய விளைவு இன்னைக்கு மாணிக்கம் தாக்கூர் எப்படி பேசுறாருன்றத விஜய் உணர்ந்திருப்பாருன்னு நான் நம்புறேன். இதுல மாணிக்கம் தாக்கூரினுடைய நடவடிக்கை என்பது முழுக்க முழுக்க தாவேகாவை டேமேஜ் பண்ற மாதிரி தான் இருக்கு, ஒரு சவால் விடுக்கிறது மாதிரி தான் இருக்கு. முதல்ல காங்கிரஸ் கட்சி தன்னையே காப்பாத்திக்க முடியல சார். அமித்ஷா உள்ள வந்திருப்பாரு, எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கியிருப்பாரு, நீங்க கட்சி சுக்குநூறா உடைஞ்சிருக்கும்னா காங்கிரஸ் என்ன தாவேகாவை காப்பாற்றுகிற அளவுக்கு பலம் வாய்ந்த கட்சியா? காங்கிரஸ் தன்னையே காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிற கட்சி. அந்த கட்சி தாவேகாவை ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்துவதற்கு ராகுல் காந்தி தான் காரணமாக இருந்தார் என்று சொல்வது எந்த வகையில் நியாயமாக இருக்கும்? ஒரு நியாய தர்மம் வேணாமா கொஞ்சமாவது? விஜய் நமக்கு அரசியல் எதிரிதான். விஜயினுடைய 100 நாட்கள் ஆட்சியில மக்கள் அவதி விடுகிறார்கள். இது ஒரு மக்கள் விரோத ஆட்சி. விஜயை கடுமையாக விமர்சிக்கிறோம், விஜய் மீது மாற்று கருத்துக்கள் வைக்கிறோம், அது வேறு. ஆனா விஜயினுடைய அரசையே நாங்க தான் காப்பாற்றி கொடுத்திருக்கோம், எங்களாலதான் இந்த அரசு இருக்குன்னு பொருள்படும்படியாக ஆளே இல்லாத காங்கிரஸ் கட்சி பேசுவது எப்படி ஏற்க முடியும்? அது எப்படி தமிழ்நாட்டு மக்கள் பார்ப்பாங்க? விஜயை கிண்டல் பண்றாரு, அவர் ரொம்ப பேச மாட்டாரு, பேச வேண்டிய நேரத்துல பேசுவார் நான் எதிர்பார்க்கிறேன். அப்ப பேசாத முதலமைச்சர் என்று திமுக சொன்னதை எள்ளி நகையாடுகிற வகையில் கூட்டணியில் இருந்து கொண்டே மாணிக்கம் தாக்கூர் பேசுகிறார். எனக்கு ஒண்ணுமே புரியல சார். மாணிக்கம் தாக்கூர் என்ன நினைச்சுக்கிட்டார்? ஒருவேளை இந்த கூட்டணி போதும், முடிவுக்கு கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நகரலான்னு முடிவு பண்ணிட்டாரா என்னன்றது தெரியல. மாணிக்கம் தாக்கூர் இதே வேலையை தான் திமுகவில் இருந்து கொண்டு செஞ்சாரு. அந்த மதுரையில நின்று கொண்டு நாங்க மதுரை வடக்க கேட்டுட்டோம், பெரியவர் காரிகேட்ட பேசிட்டேன் அப்படின்னு அவர் பேசுனதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் காங்கிரசுக்குமான பிணக்கு கூடுதலானதற்கான பிரதானமான காரணமாக அது அமைந்தது, அவர் பேசிய பேச்சு. இப்போ தொடர்ச்சியாக ஊடகங்களில் தாவேகாவை அவமானப்படுத்துகிற வகையில், விஜயை குறைத்து மதிப்பிடுகிற வகையில், ஒரு முதலமைச்சர் என்கிற அந்த ஒரு மரியாதை கூட இல்லாம நாங்க தான் உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை பிச்சையா போட்டோம் என்கிற அந்த ரீதியிலாக பேசி கொண்டிருப்பது என்பது உண்மையிலேயே காங்கிரஸ் கட்சி அப்பர் ஹேண்ட் எடுக்க பாக்குது. இதற்கு மிக முக்கியமான காரணம் விஜய் தான். நீங்க அந்த டீலிமிட்டேஷன் விவகாரத்துக்கு காங்கிரஸ் சொன்னது போல செய்து காங்கிரஸுக்கு ஒரு பெரிய ஹைப் கொடுக்கறது மாதிரி அந்த கூட்டத்தை நடத்துறதினுடைய விளைவு, இப்ப காங்கிரஸ் ஏதோ ரூலிங் பார்ட்டி மாதிரியும் காங்கிரசினுடைய ஆட்சியில தாவேகாவுக்கு பங்கு கொடுத்திருப்பது போலும் மாணிக்கம் தாக்கூர் பேசிக் கொண்டிருக்கிறார். இல்லை, அப்படி எல்லா பழியுமே காங்கிரஸ் மேலே போட்டு விட முடியுமா? இப்போ ஸ்டாலின் அவர்கள் இருந்தார், ராகுல் தான் பிரதமர் அப்படின்னு சொல்லி முன்மொழிஞ்சார். அதே மாதிரி தான் விஜயும் ராகுலை பிரதமராக முன்மொழின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்ப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பு என்பது நியாயம் தானே. ஆனால் அதை விட்டுட்டு ராகுல் பிரதமர் இல்லை, விஜய் தான் பிரதமர் அப்படின்ற மாதிரி பேசினா அது காங்கிரஸ் கட்சிக்கு சங்கடத்தை தானே உருவாக்கும். எல்லா பழியும் அவங்க மேலேயே போட்டுற முடியாதுல்ல, அவங்களுடைய கோரிக்கை நியாயம் தானே. எல்லாவற்றையும் காங்கிரஸ் மீது பழியாக சுமத்த முடியாது. சரி, எல்லோரும் மு க ஸ்டாலினாக இருக்க முடியாதுல்ல, அதையும் ஏற்கத்தானே வேணும்.
எல்லாரும் மு க ஸ்டாலின் ஆயிட முடியுமா? 2019 சென்னையில கூட்டம் சார். அன்னைக்கு காங்கிரஸ் கட்சியே ராகுல் தான் முதலமைச்சர் பிரதமர் வேட்பாளர்னு முன்மொழியல. அன்னைக்கு பினராயி விஜயன் இருந்தாரு, புதுச்சேரியினுடைய முதலமைச்சர் நாராயணசாமி இருந்தாரு, இன்னும் பிற தலைவர்கள் எல்லாம் இருக்காங்க. எங்களுடைய பிரதமர் வேட்பாளர் என்று இந்திய துணை கண்டத்தில் முதலாக ஒரு குரல் ஒலித்ததுன்னா அது அண்ணன் மு க ஸ்டாலினுடைய குரல் தான். அவருக்கு இருந்த அந்த பக்குவம், அவருக்கு இருந்த அந்த பறந்துபட்ட மனப்பான்மை எல்லா தலைவர்களுக்கும் இருக்கும்னு சொல்ல முடியாது. நான் கேட்கிறேன், இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கிற எந்த தலைவராவது ராகுலை பிரதமர் என்று முன்மொழிந்து விட்டாரா? அண்ணன் மு க ஸ்டாலின் வெளியில் வந்ததற்கு பிறகு, திராவிட முன்னேற்ற கழகம் வெளியில் வந்ததற்கு பிறகு காங்கிரஸை வலிமையாக ஏற்கக்கூடிய கட்சின்னு ஒரு கட்சி இருக்கா? அந்த இந்தியா பிளாக்குள்ள தானே சார் திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கு. திரிணாமுல் காங்கிரஸ் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கு? அகிலேஷ் யாதவ் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறாரு? தேஜஸ்வி என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறாரு? அரவிந்த் கெஜ்ரிவால் ஏதாவது பேசி இருக்கிறாரா? ஹேமந்த் சோரன் ஏதாவது கருத்து தெரிவிச்சிருக்கிறாரா? யாருதான் ஒத்துக்கிட்டாங்க? யாருமே இது வரைக்கும் பிரதமர் வேட்பாளர் ராகுல்னு சொல்லல. இன்னொன்னு, ராகுலே தன்னை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்திக் கொள்வதற்கு முதல்ல தயாராக இருக்காராங்கிற கேள்விதான் இங்க நம்ம முன்னாடி எழுது. இதுல என்ன நீங்க கவனித்து பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க காங்கிரஸ் கட்சி காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு சொன்னீங்க. நாங்க தான் காமராஜரினுடைய வழித்தோன்றல்கள்னு இன்னைக்கு தாவேகா சொல்லுது. அது உண்மையா பொய்யாங்கிற ஆய்வுக்குள்ள அப்புறம் போவோம். காமராஜர் பெயரையாவது சொல்லி கொண்டிருக்கிறார்களா இல்லையா? சட்டப்பேரவையில கூட காம வீரர் காமராஜர் பேரை வைக்கணும்னு சொல்லி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசிட்டாங்க. நான் தப்பா சொல்லல சார், அவங்க சொன்னதை நான் சொல்றேன். எனக்கு தெரியும் அவர் கரும வீரர்னு, அவர் காம வீரர்னு அந்த சட்டமன்ற உறுப்பினர் சொன்னாங்க. அப்போ அந்த மாதிரி காமராஜருடைய பெயரையாவது சொல்லி கொண்டிருக்குது இந்த அரசு. நீங்க அரை நூற்றாண்டு காலமாக ஆட்சி அதிகாரத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டு விட்டீர்கள். அண்ணா எப்போது அரசியலில் நிலை பெற்றாரோ அன்றிலிருந்து காங்கிரஸ் கட்சி என்கின்ற சவப்பெட்டிக்கு கடைசி ஆணி அறையப்பட்டு விட்டது. அது புதைகுழிக்குள் தள்ளப்பட்டு விட்டது. மீண்டும் அதிகாரத்தை நோக்கி அது வரவே வராது. அண்ணன் ஈவி.கே. இளங்கோவன்லாம் எவ்வளவோ முக்குச்சக்கரம் போட்டு பார்த்தாரு. குமரி அனந்தன்லாம் எவ்வளவோ முயற்சி எடுத்து பார்த்தாரு. காங்கிரஸ் கட்சி எழும்பவே இல்லை. இப்ப என்னன்னா, காங்கிரஸ் கட்சிக்கு வாராது வந்த மாமணி போல ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை விஜய் தங்க தாம்பூலாத்தில் வைத்து தந்திருக்கிறார். 2 அமைச்சர் பொறுப்பு சார். ஒன்னு உயர்கல்வித்துறை அமைச்சர், இன்னொன்னு சுற்றுலாத்துறை அமைச்சர். 2 அமைச்சர் பொறுப்பை காங்கிரஸ் கட்சிக்கு நான் தான் சொன்னேன். 50% வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். 4 பேர் தான் எம்எல்ஏ. 4 எம்எல்ஏல 2 பேர், சாரி 5 எம்எல்ஏ, 5 எம்எல்ஏல 2 பேர் அமைச்சராக இருக்கக்கூடிய வாய்ப்பை காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்துட்டாரு. அப்ப இந்த கிராட்டிடியூட காங்கிரஸ் கிட்ட இருந்து தாவேகா எதிர்பார்க்கும் தானே. இன்னொன்னு, தாவேகா எப்போதுமே யதார்த்த அரசியலுக்குள் தன்னை இணைத்துக் கொள்கிற கட்சி இல்லை. அவங்க முதலமைச்சர் ஒபாமா ரேஞ்சுக்கு போயிடுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அவருடைய ஜோசியக்கார் ஒருத்தர் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு தனியார் ஊடகத்துல பேசும்போது பாத்தீங்கல்ல, அவருடைய ராசிக்கு அவர் நிச்சயமாக அமெரிக்காவுக்கு அதிபராக வருவாருன்னு சொல்றாங்க. அப்போ அந்த மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி தங்களை பிரதமர்னு முன்மொழியாம இருப்பாங்க? முன்மொழியத்தான் செய்வாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, பிரதமர்னு முன்மொழிஞ்சிட்டதுனாலயே விஜய் பிரதமர் ஆயிட்டாரா? விஜய் பிரதமராக இந்தியா பிளாக் ஏத்துக்கிச்சா? முதல்ல நீங்க அவர் இந்தியா பிளாக்ல இல்லைங்கிறீங்க, எம்பிஏ இல்லைன்றீங்க. அப்புறம் அவர் எப்படி பிரதமராக முடியும்? அது ரசிகர்கள் மனநிலை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இந்தியா பிளாக்ல இல்லாத ஒருவர் இண்டிவிஜுவலாக தன்னை பிரதமர் என்று நிலைநிறுத்திக் கொள்வதில் என்ன தப்பு இருக்கு? ஜெயலலிதா அம்மையார் 2014 செய்யலையா? மோடியா லேடியான்னு கேட்டு அம்மா அகில இந்திய அரசியலுக்கு வரணும்னு சொல்லி தம்பிதுரை போன்றவர்கள் எல்லாம் இன்னைக்கு பேசலையா? ஆர்பி உதயகுமார் மாதிரி ஆள்லாம் அம்மா பிரதமராக வேண்டும்னு பேசலையா? அது மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு நான் கேட்கிறேன். மொத்தத்துல காங்கிரஸ் தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு சார். தாவேகா இப்ப காங்கிரஸ் எப்படி எதிர்கொள்ள போகுது அப்படிங்கிறது தான் கேள்வி. காங்கிரஸ் அதுக்காக கேட்கவே கூடாது. காங்கிரஸ் ராகுலை மட்டும்தான் முன்னிறுத்தணும், வேற யாரை முன்னிறுத்தினாலும் காங்கிரஸ் ஏற்கக்கூடாது. காங்கிரஸ் அந்த பலத்துல இல்லையே. முதல்ல நான் கேட்கிறேன், மாணிக்கம் தாகூர் பேசுவது ஏற்புடையதா? அமித்ஷா இந்த ஆட்சியை கபலீகரம் செய்திருவாரு, நாங்க தான் காப்பாத்தி விட்டோம்னு சொல்றாரு சார். அது எப்படி சார் சரியா இருக்கும்? வெறும் 5 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு நாங்க தான் காப்பாத்தி விட்டோம் அந்த அரசை. இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆயிருப்பாருன்னா விஜய முழுக்க டேமேஜ் பண்றாரு மாணிக்கம் தாகூர். இன்னும் சொல்ல போனா விஜயை குறைத்து மதிப்பிடுறாருன்னா நான் சொல்ல மாட்டேன். விஜய் ஒண்ணுமே இல்லை, அவரை தூக்கி எரிஞ்சிருவாங்க பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு நாம பேசுறோம். அது வேறு. ஏன்னா நம்ம யதார்த்தத்தை பேசுறோம். நீங்க கூட்டணியில இருக்கிறதுக்காகவாவது காதர் மைதீன் மாதிரி வைகோ மாதிரியாவது பேச வேண்டாமா? அது எப்படி இந்த மாதிரி பேச முடியும்? அதுவும் 2 அமைச்சர்களை பெற்றுக்கொண்டு நீங்க இப்படி பேசுவது நியாயமாக இருக்குமா அப்படின்னு கேட்டா,
காங்கிரஸ் தன்னுடைய வேலையை காட்ட துவங்கிருச்சு. தாவேகா இதை எப்படி எதிர்கொள்ள போகுதுங்கிறத வச்சுதான் இந்த கூட்டணியினுடைய அரசியல் எதை நோக்கி பயணிக்க போகிறது என்பதை தீர்மானிக்க முடியும். அப்போ விஜய் அவர்கள் இந்தியா கூட்டணிக்கு போகாததுக்கு காரணம் பாஜக ஒரு சாஃப்ட் கார்னரோடு அவர் அணுகுகிறார், பாஜகவுடைய பி டீமாக தான் அவர் செயல்படுகிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அதை உறுதிப்படுத்தும் விதமாக பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் மற்றும் விசிகாவுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது புரிய முடியுது. கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவங்கள கணக்கெடுக்கணும், அவங்க அர்பன் நக்சல், அவங்கள ஒன்றும் இல்லாமல் காலி பண்ணணும் நிலைப்பாடு இருக்கக்கூடிய கட்சி தான் பாஜக. இன்னைக்கு அதே நிலைப்பாட்டுக்கே விஜய் அவர்களும் வர்றாரு. உஜிலியம்பாறை அப்படின்ற ஒரு வட்டாட்சியர் கம்யூனிஸ்ட் கட்சிகளை பற்றிய ஒரு கணக்கெடுப்பு எடுக்க சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் தலைமைச் செயலாளர் மாணவர்கள் யாரும் கம்யூனிஸ்டோடைய போராட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விடுறாரு. ஆரம்பத்தில் தலைமைச் செயலாளர் மீதும் வட்டாட்சியர் மீது மட்டுமே, அதிகாரிகள் மீது மட்டுமே குறை சொன்ன சிபிஎம் கட்சி இப்போ எங்களை வச்சு ஆட்சி நடத்த போகிறீங்களா, இல்லை நீங்கள் தலைமைச் செயலாளர் வச்சு ஆட்சி நடத்த போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக ஆட்சியை வச்சு கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிபிஐ கட்சியுமே இது நடப்பது தாவேகா ஆட்சி கிடையாது, இது பாஜக ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் விசிகாவுடைய வன்னியரசு அவர்கள் பேசும்போதெல்லாம் சபாநாயகர் குறுக்கிட்டு பேச விடாமல் தடுப்பார் பாஜக பற்றி பேசும்போதெல்லாம். இப்போ ஒருபடி மேலே போய் பார்த்தீங்க அப்படின்னா வன்னியரசு பேசியதை அவை குறிப்பிலேருந்தே நீக்குங்கன்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுனா சொல்கிறாரு. காரணம் பிஜேபியை பற்றி அவர் பேசிட்டாரு, மோடியை பற்றி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பேசுவதையே நீக்கம் பண்ணுற அளவுக்கு விசிகாவை டாமினேட் பண்ணது தாவேகா. இப்போ இந்த இரண்டு கட்சிகளுடைய நிலைமை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்ல சார், அதாவது தாவேகா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கிற போதே இதெல்லாம் நடக்கும் என்று யூகிக்காமல் அவர்கள் ஆதரவு தெரிவித்தார்களாங்கிறது தான் என்னுடைய கேள்வி. தாவேகாவுக்கு என்ன முதுகெலும்பு இருக்கிறது, தாவேகா எப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுக்கும் அப்படிங்கிறத யூகிக்க தவறிட்டாரா அண்ணன் திருமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா கம்யூனிஸ்டுகள் ரொம்ப கவனமா வெளியில் இருந்த ஆதரவு அமைச்சரவையில் பங்கேற்பதில்லை என்கிற முடிவை எடுத்தது மிகச்சரியான முடிவு. இப்ப அது தவறு செய்தால் சுட்டிக்காட்டுகிற இடத்திலும், நல்லவைகளை செய்தால் அதை ஆதரிக்கிற இடத்திலும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தங்களை நிறுத்தி கொண்டார்கள். ஆனா இதுல என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைப்பாவை தான் தாவேகா அரசு என்பதை மார்க்சிஸ்டுகள் கூட யூகிக்கலையா, அல்லது மார்க்சிஸ்டுகள் யூகித்து விட்டும் வேறு வழி இல்லாமல் அவர்கள் அந்த நிலைப்பாட்டை எடுத்தார்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. சார், பாரதிய ஜனதா கட்சி ஆள்வதாகத்தான் பொருள். நீங்க வேறு எதையுமே மைண்ட்ல ஏத்திக்கவே தேவையில்லை, வேற எந்த கவனத்தையும் நீங்க இந்த அரசின் மீது வைக்கவே தேவையில்லை. ரொம்ப முக்கியமா திருப்பரங்குன்ற விவகாரத்துல என்ன நடந்திருக்கு, இப்போ கடந்த கால ஆட்சியில் பின்பற்றப்பட்ட நடைமுறை என்ன, இப்ப என்ன நடைமுறையை பின்பற்றி இருக்கிறார்கள். இன்னொரு முக்கியமான செய்தி, ஒன்றிய அரசை எதிர்த்து, ஒன்றிய அரசினுடைய நிலைப்பாட்டை எதிர்த்து தீர்மானங்களை நிறைவேற்றுகிற போது கூட ஒன்றிய அரசினுடைய பெயரை சொல்லாமல் தீர்மானத்தை இந்த ரொம்ப அசிங்கமாக சொல்லுவாங்க, அது சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அந்த பல்லுப்படாம அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இப்ப சமீபகமா ஜென்சி கிட்ஸ்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வேலையை இந்த அரசு செய்தா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. உண்மையிலேயே இந்த அரசு அப்படிதான் செய்யுது. அமித்ஷாவை பார்ப்பதற்கு முன்பாக டீலிமிட்டேஷன்ல என்ன சார் நிலைப்பாடு? டீலிமிட்டேஷன் கூட்டத்தை கூட்டுவதற்கு முழுக்க முழுக்க காங்கிரஸ் தான் பிரதானமான காரணம். காங்கிரஸ் பின்னால் இருந்து அந்த வேலையை செய்ததற்கு பிறகு நாங்க டீலிமிட்டேஷன்ல இதுதான் எங்க நிலைப்பாடு அப்படின்னு சொல்லி பட்டவர்த்தனமாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவது போல கூட்டி அவங்க கூட்டணி கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை நடத்தினாங்க. அதன் பிறகு சட்டமன்றத்துல ஏகமனதாக தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க. நிறைவேற்றியதற்கு பிறகு அமித்ஷாவை பார்த்த ஒரே நாள்ல அந்த நிலைப்பாட்டை மாத்திக்கிட்டாரா இல்லையா விஜய்? அமித்ஷாவை அவர் பார்க்கிற அந்த துணியே ரொம்ப அழகா வெளிப்படையா வெட்ட வெளிச்சமா பாரதிய ஜனதா கட்சியினுடைய பப்பட்டா விஜய் அப்படிங்கிறத இந்த நாட்டு மக்களுக்கு உணர்த்திருச்சா இல்லையா? இத கூடவா கம்யூனிஸ்டுகள் உணராம இருக்காங்க, அல்லது உணர்ந்தும் வேறு காரணங்களுக்காக அமைதியாக இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. மொத்தத்தில் இது ஒரு பொருந்தாத கூட்டணி சார். கொள்கை ரீதியாகவும் பயணிக்க முடியாது, அரசியல் ரீதியாகவும் இவர்களோடு பயணிக்க முடியாது, நிலைப்பாடுகளின் வழியும் இவர்களோடு பயணிக்க முடியாது என்கிற நிலைமைதான். ஆனா இதுல என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்ணன் திருமாவும் இதுல பெரிய அளவுல பாதிக்கப்பட்டு விட்டாரு. கடைசியில இவ்வளவு பெரிய மாநாட்டை கூட்டி அந்த மாநாட்டுல தமிழ் தேசிய அரசியலை வென்றெடுப்பதற்கு நாங்க தாவேகா, தமிழ் தேசியம்னா தாவேகாரனுக்கு என்னன்னு தெரியுமா? விஜய்க்கு தமிழ் தேசியம்னா என்னன்னு தெரியுமா? இந்திய ஒன்றியத்தினுடைய அரசியல் என்னன்னு தெரியுமா அவருக்கு இன்னும் அதை புரிஞ்சுக்கிற மனப்பக்குவமே வந்தது மாதிரி எனக்கு தெரியல. மொத்தத்தில் இந்த கூட்டணி பொருந்தாத கூட்டணியாக இருக்கிறது. கலகலத்திற்கு ரெண்டு கட்சி மட்டும் ரொம்ப இன்டாக்டா இருக்காங்க சார் தாவேகாவோட. ஒண்ணு காதர் மைதீன் தலைமையிலான யூனியன் முஸ்லீம் லீக், இன்னொன்னு வைகோ தலைமையிலான மதிமுக.
இந்த 2 கட்சியும் ரொம்ப இன்டாக்டா இருக்காங்க. படிகாசு புலவர்கள் மாதிரி அந்த கட்சிக்கு எல்லா வகையிலும் துணை நிற்கிறார்கள். மார்க்சிஸ்டாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், எல்லா கட்சிகளும் ஒரு பிணக்கோடு தான் தாவேகா கூட்டணியில அங்கம் வகித்திருக்கிறார்கள். தாவேகாவும் இந்த கூட்டணியை வேண்டா வெறுப்பாகத்தான் பார்க்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இல்லைன்னா இப்போ பிரதமர் குறித்து பேச்சு எழ வேண்டிய அவசியமே இல்லை சார். இப்ப நாடாளுமன்ற தேர்தல் வரல. நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 3 ஆண்டு காலம் டைம் இருக்கு. சொல்ல போனா 3 ஆண்டுகளுக்கு பிறகு பேச வேண்டியதை இப்போ அறுதி பெரும்பான்மை, அடுத்து இடைத்தேர்தல் குறித்த பேச்சு, அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகள் தமிழ்நாட்டு அரசியல்ல இருக்கும்போது சம்பந்தமே இல்லாம இப்ப பிரதமருங்கிற கருத்துக்களை பேசி காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பிணக்கை உண்டாக்கி காங்கிரஸ் கட்சியோடு ஒரு முறையாக இருந்த உறவை வேறு ஒரு பக்கம் திருப்பிட்டு போறது அப்படிங்கிறது தேவையற்ற வேலைதான். தாவேகாவும் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை கண்டிப்பதற்கு யாரும் தயாராக இல்லை. கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கூட அது என்னன்னு கேட்கல அப்படின்ற ஒரு நிலை இருக்கிற போது இந்த கூட்டணி ஒரு மிகப்பெரிய முரண்பாடுகளின் மூட்டையாக மாறி போய்விட்டது என்றுதான் நான் பார்க்கிறேன். இப்ப இந்தியா கூட்டணிக்கு விஜய் வருவது சந்தேகமா இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல 2029 தேர்தல் எப்படி இருக்கும்? ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்டுகள் மீண்டும் திமுக கூட்டணிக்கு போகலாமா? திமுக அவங்கள ஏற்றுக்கொள்வாங்களா? அல்லது தனித்தே களம் காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுப்பாங்களா? இல்லை எது நடந்தாலும் பரவாயில்ல, விஜய் கூடயே இருந்துருவோம், திமுகவை நம்ம ரொம்ப தூரத்துக்கு பேசிட்டோம், இனிமேல் திமுக கூட போனால் சரி வராது என்ற முடிவு எடுப்பாங்களா? எப்படி முடிவு எடுப்பாங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, காங்கிரஸ் இனிமேல் திமுகவோடு இணைஞ்சிச்சுன்னா திமுக தொண்டர்கள் ஏற்க மாட்டாங்க சார். இன்னும் கூடுதலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அப்படியே தொண்டர்கள் ஏற்பது போல காட்டிக்கொண்டாலும் களத்தில் அது எதிரொலிக்காது. நம்ம யதார்த்தத்தை பேசுவோமே, திமுக தொண்டர்கள் காயப்பட்டு போயிருக்கிறார்கள். குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு தேர்தல் பணியாற்றிய தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய மனவேதனைக்கு அளவே இல்லை. அதனால அது ஏற்புடைய கூட்டணியாக இருக்காது. அட்லாஸ்ட் கட்சியினுடைய தலைமைக்கு கட்டுப்படுவது போல காட்டிக்கொண்டாலுமே கூட களத்தில் அது வேறு மாதிரியாக எதிரொலிக்கும். இன்னொன்று, நான் உறுதியாக ஒன்றை நம்புகிறேன். அண்ணன் ஸ்டாலினுக்கு அந்த இரக்க குணம் இருந்து காங்கிரஸை சேர்த்துக் கொள்ளலாம் என்று நினைத்தால் கூட உதயநிதி ஸ்டாலின் அதை ஒருபோதும் ஏற்க மாட்டார். ஏனென்று சொன்னால், காங்கிரஸ் செய்திருக்கிற துரோகத்தினுடைய மதிப்பீட்டை உதயநிதி ஸ்டாலின் மிக துல்லியமாக கணித்து வைத்திருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். அதனால அது ஏற்புடையதில்லை. ஆனா இதுல இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்யூனிஸ்டுகள், விசிகா, இன்னொன்று காங்கிரஸ், இந்த 3 கட்சிகள் இருக்கு இல்லையா, இந்திய கம்யூனிஸ்டும் இதுல அடக்கம் 4 கட்சிகள். இந்த 4 கட்சிகளுக்கு இப்போ ஒரு திரிசங்கு நிலை இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை வலிமையாக பாஜகவை எதிர்க்க தவறினால் எதை சொல்லி தேர்தலில் ஓட்டு கேட்பது? 2029 பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலங்கோல ஆட்சியை சொல்லித்தானே சார் நீங்க ஓட்டு கேட்கணும். பாரதிய ஜனதா கட்சியை கண்டித்துத்தானே நீங்க தேர்தல் பிரச்சாரத்துல பேசியாகணும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெயரையே சொல்ல மாட்டேன் என்று சூளுரை மேற்கொண்டிருக்கிற ஒருவரை வைத்துக் கொண்டு எப்படி தேர்தல் களத்தை நீங்க சந்திப்பீங்க? குறைஞ்சபட்சம் விஜய் ஒரு வார்த்தையாவது பாஜக என்று பேசுவாரா? அவருக்கு பாஜகன்ற பெயரே மறந்து போச்சு. பாஜகன்ற பெயரை கேட்டாலே கைகாலெல்லாம் நடுக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, அவரை வைத்துக்கொண்டு எப்படி தேர்தல் களத்துல நீங்க நிற்க முடியும்? இப்ப மதிமுகவுக்கு அந்த பிரச்சனை இல்லை, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்கு அந்த பிரச்சனை இல்லை. பூசி மொழிகி கொண்டு போயிடுவாங்க. ஆனா வலிமையாக பாஜக எதிர்ப்பை பேசக்கூடிய இந்த 4 இயக்கங்களும் எப்படி அந்த கட்டமைப்புக்குள்ள இருக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இதுல விசிகாவும், மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்டுகளுடைய நிலைமை என்பது வேறு. ஏன்னா அவங்க கடந்த காலத்துல எம்பி இல்லாமலாம் இருந்திருக்காங்க. எம்பி இல்லாமலே போயிருக்கு அந்த கட்சிக்கு. அதுல ஒரு பெரிய விஷயம் இல்லை. காங்கிரஸுக்கும் எம்பி இல்லாம போச்சு 2014, அது வேற. ஆனா காங்கிரஸ் கட்சி எதிர்கால அரசியலை எப்படி செய்யும்? இப்ப காங்கிரஸ் கட்சிக்கு 2004 100% வெற்றி சார். அதே மாதிரி 2019 தேனி தொகுதியை தவிர மீதி எல்லா தொகுதியும் வெற்றி. 2024 100% வெற்றி. இதெல்லாம் திமுக கூட்டணியின் மூலமாக கிடைத்த வெற்றி, நீங்க மறந்துடக்கூடாது. அப்ப திமுக கூட்டணியில இவ்வளவு வெற்றிகளை தமிழ்நாட்டில் குவித்து விட்டு வரக்கூடிய காலத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு எது சார் முக்கியமான தேர்தல்? இந்த சட்டமன்ற தேர்தலா? இல்ல, நாடாளுமன்ற தேர்தல் தான் காங்கிரஸ் கட்சிக்கு முக்கியமான தேர்தல். தமிழ்நாடு அரசியலை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியினுடைய ரோல்ங்கிறது மைனர் பார்ட் தான், மேஜர் பார்ட் கிடையாது. அப்போ மேஜர் பார்ட் ஒன்றிய அரசை நிர்ணயிக்கிற அந்த தேர்தல் தான். அந்த தேர்தலில் மிகச்சரியாக பணியாற்றி மிகச்சரியாக ஒரு 10 சீட்டை வாங்கி, ஏற்கனவே திமுக கூட்டணியில் இடம்பெற்றதை போல இடம்பெற்று 10 எம்பிக்கள் வந்தாங்கன்னா தான் அது சரியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா காங்கிரஸ் கட்சி எந்த முயற்சி எடுத்து நீங்க அமைச்சரவையில பங்கேற்றாலும் அதனுடைய எண்ட் ஆஃப் த ரிசல்ட் என்னன்னா 0 தான், 0 தான். அப்ப காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி காத்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சி
அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாமல் தடுமாற்ற நிலைக்கு, தேக்க நிலைக்கு போகும்னு தான் நான் உறுதியா நம்புறேன். நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பல்வேறு தகவலை நம்ம நேரிட்ட பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.